நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்று சென்னையில் மிக முக்கியமான நிறைய விஷயங்களை கோடிட்டு மனம் திறந்து மக்கள் மன்றத்தில் பேசிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதில் மிக மிக முக்கியமானது எப்படி தமிழகத்தில் ஊழல் என்கின்ற ஒரு வார்த்தை எல்லா இடத்திலும் பரவி கிடக்கிறது, மக்கள் இப்போ ஊழலுக்கு எதிராக எப்படி மனநிலையில் இருக்கிறாங்க என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக அவருடைய குடும்பம், மக்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள், விவசாய மக்கள், இளைஞர்கள், பெண்கள், இவர்கள் எல்லோரும் என்னுடைய சகோதர சகோதரிகள். அவங்க குடும்பத்தில் நான் இருக்கேன், என் குடும்பத்தில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத மோடியின் குடும்பம், மோடி கா பரிவார் அப்படிங்கிற வார்த்தையில பேசியிருக்காங்க. அது நம்ம அனைவருக்குமே தெரியும். எப்போ மோடி அவர்கள் 17 வயசுல வீட்டு விட்டு 1967 வெளியே வந்தாங்களோ அன்னைக்கு இருந்து நம்முடைய நாட்டுக்காக உழைக்கக்கூடிய உத்தம தலைவர். இரண்டாவது, எப்படி கோபாலபுரம் திமுக தன்னுடைய குடும்பத்திற்காக வேலை செய்கின்றார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டி, இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய ஊழல் எல்லாம் திரும்ப அந்த பணம் மக்களுக்கு வர வேண்டும் என்பதையும் நம்முடைய பிரதமர் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் திமுகவினுடைய அமைச்சர், முதலமைச்சருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாங்க. அதாவது இதுபோன்று பேசவர்கள் இன்னும் அரசு பதவியில் இருக்கின்றார்கள் என்பது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கறதையும் பிரதமர் பேசியிருக்காங்க. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் பிரதமர் அவர்கள் இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையை பிரதிபலிச்சு பேசியிருக்காங்க. அதுல குறிப்பாக சென்னையினுடைய போதை கலாச்சாரம், தமிழகத்தினுடைய போதை கலாச்சாரம், குறிப்பாக இந்த ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ், அது எந்த அளவுக்கு சில மனிதர்கள், ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள், தனக்கு எவ்வளவு பெரிய கவலை அது கொடுக்குது. ஒரு குடும்பத்தினுடைய தந்தை தாய் எப்படி தன்னுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறாங்களோ அது என்னையும் உறுத்துகிறது. அதனால் நான் உங்களுக்கு மோடியின் கேரண்டியா சொல்றேன், குறிப்பாக இந்த ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ், போதை கலாச்சாரம், இதை நம்முடைய சமுதாயத்திலிருந்து துடைத்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதை பாரதிய ஜனதா கட்சியினான அரசு செய்யும் என்பதையும் உறுதி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரதமர் அவர்கள் நிறைய விஷயம் இன்னைக்கு பேசியிருக்காங்க. அதிலே மிக குறிப்பாக வளர்ச்சி அடைந்த இந்தியா. நேற்று தான் பாத்தீங்கன்னா ஒரு மராத்தன் கேபினெட் மீட்டிங், கிட்டத்தட்ட 8-9 மணி நேரம் நடந்த கேபினெட் மீட்டிங்ல பிரசன்டேஷன்லாம் பண்ணி அடுத்த 25 ஆண்டுகள் வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கான ஒரு கருத்தாக்கம் நேற்றெல்லாம் பேசியிருக்காங்க. பிரதமர் அவர்கள் இன்னைக்கு அதை தொடர்ந்து பேசியிருக்கிறாங்க. வளர்ச்சி அடைந்த பாரதம் நடக்க வேண்டும் என்றால் வளர்ச்சி அடைந்த தமிழகம் அது கூடவே நடக்கணும். வளர்ச்சி அடைந்த தமிழகம் இல்லாம வளர்ச்சி அடைந்த பாரதம் கிடையாது என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 2 ஆண்டுகள்ல பலமுறை மோடி அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தாலும் கூட முதல் முறையாக தன்னுடைய குடும்பத்தினர், மக்களையும் தொண்டர்களையும் சந்தித்து ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் இன்னைக்கு பேசியிருக்காங்க. எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்குது. ஆனா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், மாற்றுக் கட்சி நண்பர்கள் கல்பாக்கத்தினுடைய புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் FBR இந்த ரியாக்டரை பத்தி தவறான கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் வைக்கிறது. அதுவும் குறிப்பாக திமுகவினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் அரசனுடைய கருத்தை தங்கருத்தா சொல்லியிருக்காரு. முதல்ல அது கிளாரிபிகேஷன் வேணுங்க. அது மாதிரி தான் நம்ம பதில் சொல்ல முடியும். அரசனுடைய கருத்தா இது, முதலமைச்சருடைய கருத்தா? முதலமைச்சருடைய கருத்தா ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, நாங்கள் இதை எதிர்க்கின்றோம் என்பது முதலமைச்சருடைய கருத்தா? கிளாரிபிகேஷன் அவங்க மக்களுக்கு கொடுக்கணும். இரண்டாவது, நம்முடைய ஊடக நண்பர்கள் மூலமாக தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும், இன்னைக்கு $3.8 டிரில்லியன் இருக்கக்கூடிய நம்முடைய நாடு இன்னும் ஒரு 3-4 ஆண்டுகள்ல $5 டிரில்லியன் நோக்கி போக போறோம். இந்த நாட்டிற்கு எரிபொருள், எரிசக்தி தேவை, எனர்ஜி வேண்டும். அதுல ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் பாத்தீங்கன்னா வேற நாட்டிலிருந்து வாங்குறோம், அதிகமா இம்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமை. இன்னொரு பக்கம் கோலை இம்போர்ட் பண்ணி பவர் ஜெனரேட் பண்ணோம், அது அன்சஸ்டைனபிள், குளோபல் வார்மிங் காசா இருக்கு. இப்ப நம்முடைய நாடு, மோடி அவர்கள் உறுதியாக ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸ் நோக்கி போறாங்க. சோலார், ஹைடல் பவர், இதை நோக்கி போறாங்க. இன்னைக்கு மோடி அவர்கள் நெட் ஜீரோ கார்பன், அதாவது எங்களுடைய எரிசக்தி உற்பத்தியில கார்பன் வெளியே வராது அப்படிங்கிற கால நாளையும் குறிச்சிட்டாங்க கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி நிகழ்வுல. அதுல நம்ம பார்க்கணும் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் என்னங்கன்னா, நமக்கு தெரியும் ஒரு நார்மல் அட்டாமிக் ரியாக்டர் யுரேனியம் 235 அது உள்ள போட்டீங்கன்னா அது ஃபிசைல் மெட்டீரியல், அதுல இருந்து நம்ம எனர்ஜி எடுக்கிறோம். ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அந்த யுரேனியம் 235 அது ஸ்பென்ட் ஃபியூல் ஆயிரும், அதை வெளியெடுக்கிறோம், மறுபடியும் யுரேனியம் 235 லோடு பண்றோம். இது டிபிக்கலா இருக்கக்கூடிய ஒரு அட்டாமிக் ரியாக்டர். இன்னைக்கு ரஷ்யா, குறிப்பாக அவர்களுடைய உரால் மவுண்டன்ஸ் அந்த பகுதியில் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்னு தோரியம் யுரேனியம் 238 இந்த புது வகையான ஃபியூலை கொண்டு வந்து, இந்த ஃபாஸ்ட் பிரீடர்னா நியூட்ரான் வேகமாக போகக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இதன் மூலமாக எவ்வளவு ஃபியூல் நம்ம எரிக்கிறோமோ
அதைவிட அதிகமாக எரிபொருள் உற்பத்தி செய்யக்கூடிய டெக்னாலஜியை ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் நம்ம சொல்றோம். உலகத்துல பல நாடுகள் முயற்சி பண்ணாங்க, யாருனாலையும் இந்த டெக்னாலஜியை மாஸ்டர் பண்ண முடியல. ரஷ்யா மட்டும் மாஸ்டர் பண்ணி இந்த பிரீடர் ரியாக்டர் நடத்துறாங்க. இன்னைக்கு இந்தியா ஒரு சரித்திரம் படைத்திருக்கிறது. நம்முடைய விஞ்ஞானிகள் நம்முடைய கல்பாக்கத்தில் 500 மெகாவாட் திறன் இருக்கக்கூடிய புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரை இன்னைக்கு கோர் லோடிங், அதாவது அந்த ரியாக்டருக்கு மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய கோர் என்று சொல்லக்கூடிய கோர்ல ஃபியூவலை லோட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பெரிய சரித்திரம்! ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு பாரத்ல நம்முடைய விஞ்ஞானிகள் நமக்கு செஞ்சு கொடுத்திருக்காங்க. இது நம்முடைய எரிபொருள் தன்மையை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கு. இன்னைக்கு 500 மெகாவாட் என்பது ஆரம்பம். உங்களுக்கு தெரியுங்கன்னா, கல்பாக்கம் ரியாக்டர் இத்தனை ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அற்புதமாக இந்தியா முழுவதும் மின்சார தேவைக்கான கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வளர்கின்ற இந்தியாவிற்கு அதிக மின்சாரம் தேவை. அந்த மின்சாரம் ரெனியூபிள் சோர்ஸ்ல இருந்து எடுக்கணும். அதுவும் யுரேனியம் 235 நம்ம கிட்ட இல்ல. யுரேனியம் 235 நீங்க வாங்கணும்னா நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் NSGக்கு போகணும். அங்கிருந்து அதை பேரம் பேசி வாங்கணும். யாரும் கொடுக்க போறதில்லை இந்தியாவுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஊரு கன்னியாகுமரி, நாகர்கோவில், இங்க பக்கம் பார்த்தீங்கன்னா தோரியம் இங்க இருக்கு. யுரேனியம் 238 நம்ம அதை எடுக்க முடியும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எரிபொருளை பயன்படுத்தி இந்தியாவில் நம்ம தயாரிக்க போகும் பொழுது எதற்காக சைனாவுடைய நேஷனல் பிளாக போட்ட திமுக காரனுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன். ஏன் அவன் சைனா மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? சைனாட்ட போய் கோல் வாங்கணும்னு நினைக்கிறாங்களா? சைனா பிளாக் போட்ட திமுக இன்னைக்கு நம்முடைய சொந்த முயற்சியில நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எரிபொருள் தோரியம் யுரேனியம் 238 பயன்படுத்தி செய்வதை ஏன் தடுக்கின்றார்கள்? செகண்ட், இட்ஸ் வெரி சேஃப் அண்ணன். இட்ஸ் வெரி வெரி சேஃப் அண்ணன். உங்களுக்கு தெரியும், நியூக்ளியர் ரியாக்டர் உலகம் முழுவதும் இருக்கு. வெரி வெரி சேஃப். கல்பாக்கம் வேற லெவல்ல சேஃப்டி ஆடிட்ல இருக்கு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு அன்சேஃப் இது. உன்னோட ட்ரக் அன்சேஃப். நீ சென்னையை குப்பை நகரமா மாத்தி இருக்கிற இது அன்சேஃப். 199வது ரேங்க்ல இருக்கிறோம். என்னக்கா டேஞ்சரஸா? டேஞ்சரஸ் அக்கா, டேஞ்சரஸ் சொல். டேஞ்சரஸ் இதெல்லாம் தான் இன்னைக்கு அன்சேஃபோ தவிர கல்பாக்கம் ரியாக்டர் அன்சேஃப் கிடையாது. அதனால பத்திரிகை நண்பர்கள், என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், நீங்களே போய் கல்பாக்கத்துக்குள்ள ஒரு விசிட் போய் நண்பர்கள் நீங்களே பர்சனலா டைரக்டர்கிட்ட பேசி ஏன்னா நான் டெக்னிக்கல் ஆள் இல்லைங்கன்னு, எனக்கு தெரிஞ்சதை நான் படிக்கிறேன், தெரிஞ்சதை சொல்றேன். நீங்கள் ஒரு முறை இதை ஆய்வு செய்துவிட்டு நீங்கள் இதை வெளிப்படைத்தன்மையாக ஒரு 5 நிமிஷம் வீடியோ போட்டு நீங்க உங்கள் பத்திரிகையில போட வேண்டும். காரணம், இப்படித்தான் உன்னை க்ளோஸ் பண்ணாங்க ஸ்டெர்லைட்டை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு, காப்பர் விலை எவ்வளவு உயர்ந்துச்சு? நெட் எக்ஸ்போர்ட்டர் காப்பர் இன்னைக்கு இம்போர்ட் பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்து உயர்த்திருக்கிறான். இன்னைக்கு சைனாக்காரன் அதனால பெனிஃபிட் ஆகிறான். அதனால் இவர்கள் பேசுவது புரிதல் இல்லாம பேசுறாங்க. இவனுக்கு ஐடியா கிடையாது. அடுத்த 25 ஆண்டுகள் தொலைநோக்கு பார்வையில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக இது போன்று பேசுவது வேதனை அளிக்கிறது. மக்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளது அப்படின்னு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம் செஞ்சிருக்காரு. அவர் இப்பதான் புதுசா வந்திருக்காருன்னே. அவர் 2018 காங்கிரஸ் ஆபீஸை போய் அடிச்சு உடைச்சாரு. ஏதாச்சும் பண்ணணும், போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அவர் மேலேயே நிறைய கேஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ்காரங்களே ஒரு பாரம்பரிய கட்சியில காங்கிரஸ் அலுவலகத்தை உள்ள பூந்து அடிச்சு உடைச்ச ஒரு மனிதரை காங்கிரஸ் தலைவரா போட்டிருக்காங்கன்னு அவங்க பேசும்போது இதெல்லாம் பேசத்தானே செய்வாரு. அண்ணே, இவர் புரிஞ்சுக்கணும், இந்தியாவில் அதிகமாக வன்கொடுமை பிரச்சனைகள் நடப்பது தமிழ்நாட்டில். வேங்க வேலை பத்தி செல்வ பெருந்தகை வாய் திறந்தாரானே? பாத்தீங்களா? பேசினாரா? அதை பத்தி பேச மாட்டார். இரட்டை டம்ளர் முறையை பத்தி பேச மாட்டார். தமிழ்நாட்டில் பட்டியலின சகோதர சகோதரிகள் பஞ்சாயத்து தலைவரா இருந்தா கொடியேற்ற தடுக்கிறாங்க, அதை பத்தி பேச மாட்டார். ஆனா உலகத்துல சைனாவை பத்தி பேசுவாங்க, தைவானை பத்தி பேசுவாங்க. அதனால செல்வ பெருந்தகை உண்மையாலுமே மனசார தமிழ்நாட்டை பார்க்கணும். அவர் காங்கிரஸ் கட்சியில இந்த பிரௌனி பாயிண்ட்டுக்காக டிக் போடுற போகக்கூடாது. இன்னைக்கு மோடி அவர்கள் வந்த பிறகுதான் இந்தியாவிலே பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சகோதரரை எங்களுக்கு கிடைத்த முதல் வாய்ப்புல ஜனாதிபதி, பழங்குடி இனத்தை சார்ந்த சகோதரி எங்களுக்கு கிடைத்த 2வது வாய்ப்புல ஜனாதிபதி. நீங்க எல்லாம் மொத்தமா பாருங்க. நம்ம 10,000 கோடி ரூபாய் போன வருஷம் SC சப்ளைன திருப்பி கொடுத்தாங்கன்னு அதை பத்தி செல்வ பெருந்தகை என்ன பேசினாரா? அதெல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க. ஆனா மோடி அவர்களை பத்தி திட்டணும் அப்படிங்கறக்காக கங்கணம் கட்டி கொண்டு வருகின்றார்கள். என்ன பதில் சொல்றதுனே? மறுபடியும் இந்த மாசத்திலே வர்றாங்களா? இங்க முடிச்சிங்க வர்றேன். பிரதமர் வழக்கமா பேசும்பொழுது அரசியல் இருக்கும். ஆனா இந்த முறை திமுக மீதான கடுமையான கோபத்தை பார்க்க முடியும். பிரதமர் அவர்கள் ஆதங்கப்படுறாருனே, அதானே உண்மை. ஆதங்கப்படுறாருனே. குறிப்பா அந்த ட்ரக்ஸ் இஷ்யூ ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துக்கிட்டாருனே. இஸ் ஃபீலிங் வெரி பேட். ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய டிக்ளேர்டு மோட்டோ ட்ரக் ஃப்ரீ இந்தியா.
அது குறிப்பா அமித்ஷாஜி அவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக அதை கையில் எடுத்திருக்கிறாங்க. அதனால பிரதமர் அவர்கள் இன்னைக்கு பேசியது ஆதங்கத்தின் அடிப்படையில், குறிப்பாக போதை கலாச்சாரத்தை பற்றி ஆதங்கத்தின் அடிப்படையில் பேசினாங்க. இரண்டாவது, பிரதமர் அவர்கள் பேசியது, ஒரு பக்கம் லல்லு பிரசாத் யாதவ் மீட்டிங் போட்டு பிரதமருக்கு குடும்பமே இல்லைங்கிறார். ஏன்னா அவங்க குடும்பம் பெரிய குடும்பம் ஆயிடுச்சு. அதையெல்லாம் பிரதமர் நீங்க எமோஷனலா பேசினாங்க. நீ பாத்தீங்களே மக்கள் எப்படி செல்போன் ஆன் பண்ணி டார்ச் லைட் வந்து எப்படி காமிச்சு தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதனால் இன்னைக்கு பிரதமருடைய பேச்சு முற்றிலும் மாறுபட்ட பேச்சு. ஆதங்கத்துல, மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையில, அன்புல பேசிய பேச்சு. தமிழகத்தில் அதிகரித்துள்ள நிலையில நாட்டின் உள்ள எல்லைகளை வந்து தீவிர கண்காணிக்க வேண்டிய அவசியம் அதிகரிச்சிருக்கா? ஏன்னா வெளிநாட்டுகள் தான் போதை. ஆனா நாட்டினுடைய எல்லையை தீவிரமா கண்காணிக்கிறனாலதான் நம்ம போர்பந்தர்ல இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துல அந்த போட்டை பிடிச்சோங்க. அது 4 பாகிஸ்தானை பிடிச்சோம். நாம டைட் பண்ணனாலதான் அந்த கன்சைன்மெண்ட் போறதையும் பிடிச்சிருக்கோம், டெய்லி பிடிச்சிட்டு இருக்கோங்க. ஆனா நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணே. ஓகே, ஏதோ ஒரு அஃபெண்டர் பரவாயில்ல. இன்னைக்கு நான் அந்த சாதிக் ஜாஃபர் சாதிக்கு நேத்து நான் ட்விட்டர்ல போட்டேன், அண்ணே பாத்தீங்களான்னு தெரியல. அண்ணே, திஸ் பர்சன் இஸ் an upstanding accused. 1 வருஷம் எனக்கே ஷாக் ஆகி போச்சு. ஒருத்தர் டாக்குமெண்ட் அனுப்பிச்சு பார்த்தேன், மும்பையில இவர் மேல NDPS கேஸ் இருக்கு. 1 வருஷம் அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட், தேடப்படும் குற்றவாளி. தமிழ்நாட்டில் அப்படியே 2021 மாயாஜால் மாதிரி மேல வர்றாரு. 2 பேர்த்திட்ட போட்டோ எடுக்கிறாரு, ஒரு சினிமா கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு, 4 பேர்த்து உட்கார வச்சு தன்னை கிரெடிபிலிட்டி. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட சொன்னார், சார் நாங்க என்ன சார் பண்றது, இன்னைக்கு கூட சொன்னார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், பெரிய பெரிய ஆளுகளோட சுத்துறாங்க, வந்தாங்க சென்னையில் நீங்கள்லாம் போலீஸ் போட்டோ எடுத்துட்டாங்க திட்டுறீங்க. நாங்கள் வேணும்னே சார் எடுத்தோம். சிசிடிவி கேமரா போலீஸ்க்கு கிஃப்டா கொடுத்தாரு. ஒரு உயர் போலீஸ் அதிகாரி என்கிட்ட சொன்னார், இன்னைக்கு சிசிடிவி கேமரா கிஃப்டா கொடுத்தாரு சார். அந்த கிஃப்டா வாங்கின நிகழ்ச்சியில பொதுமக்கள்கிட்ட இருந்து நாங்க தெரியாம போட்டோ எடுத்துட்டோம். நாங்க எப்படி நம்புறோம்? பெரிய பெரிய மனிதர்களோட இவங்க நடந்து போறாங்க, அப்ப ஏதோ பெரிய மனிதராட்டு இருக்கு பிலிம் ப்ரொடக்ஷன். இப்படித்தானே இந்த போதையில் இருக்கக்கூடிய கிங்பின் இப்படித்தான் ஊரை ஏமாத்துறாங்க. அதனால் எப்படி இதை அனுமதிக்க முடியும் அப்படிங்கறத நம்முடைய கேள்வி. அதனால் அண்ணன் கேட்கிற கேள்வி நியாயம் இருக்கு. பார்டரை கண்ட்ரோல் பண்ணும், குறிப்பாக வடகிழக்கு கோல்டன் ட்ரையாங்கிள், கோல்டன் கிரசன்ட், இந்தியாவுடைய 2 பகுதி தான் அதிக தாக்கம். ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான கோல்டன் கிரசன்ட்ங்கிறோம், மியான்மார், கம்போடியா இந்த பகுதியை கோல்டன் ட்ரையாங்கிள்ங்கிறோம். இங்கிருந்து அதிகமா போதைப் பொருள் இந்தியாக்குள்ள வருது, கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். அப்படி இருந்து ஹோம் கிரௌண்ட், இங்கேயே மெத்துல போட்டு, இங்கேயே அதை கலந்து, இங்கேயே சிந்தட்டிக் ட்ரக்கா தயார் பண்ணி, திமுக நடத்துற கொரியர் கம்பெனில பார்சல் பண்ணி டெல்லி கொண்டு போய் தேங்காய் துருவி தேங்காய்க்குள்ள ஒளிச்சு வச்சு ஃபாரின் கடத்தினா நீங்களே சொல்லுங்கன்னா எப்படி பிடிக்க முடியும்? அதனால் முதலமைச்சருக்கு எங்கள் வேண்டுகோள், நாங்கள் அரசியலே பண்ணல, உடனடியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தூங்கிட்டு இருக்காரா? ஏன்னா அவரே போட்டோ எடுத்துட்டு இருக்காரு ஜாஃபர் சாதிக்கோட. ஸ்கூல்ல எல்லா பிரின்சிபல்ட்டி சொல்லி, டீச்சர்கிட்ட சொல்லி, ட்ரக் அவேர்னஸ் மந்த், இந்த மார்ச் மாதம் முழுவதுமே ட்ரக் அவேர்னஸ் மந்த். டெய்லி குழந்தைங்க ஸ்கூல் அசம்பிளியில ஓத்தெடுக்கணும், சத்தியப்பிரமாணம் எடுக்கணும். மினிமம் 2 கிளாஸ் ஒரு வாரத்துக்கு ட்ரக்ஸை பத்தி ஸ்கூல்ல நடத்தணும். ட்ரக்ஸ் கவுன்சிலிங் சென்டர் ஆரம்பிக்கணும். ரிஹாபிலிட்டேஷனுக்கு பணம் ஒதுக்கணும். அதுக்கு இவ்வளவு வேலைகள் பாக்கி இருக்கு. இது எதுவுமே முதலமைச்சர் செய்யாம பாஜக அரசியல் பண்ணுதுன்னு சொன்னாருன்னா என்னென்ன நியாயம்? முதலமைச்சர் ஒரு வேலையை செஞ்சிருக்காரா? பள்ளி கல்வித்துறை, கல்லூரி அதனுடைய அமைச்சர்கள் அமைச்சு கூப்பிட்டு இதான் 1 மந்த் ஆக்ஷன் பிளான், 60 டேஸ் ஆக்ஷன் பிளான் எதுவுமே பேசாம பாஜக அரசியல் செய்யுதுன்னா என்னென்ன? நாங்க நடந்த உண்மையை தான் உங்க முன்னாடி சொல்றோம். பிரைம் மினிஸ்டர் மறுபடியும் இந்த மந்த்லயே வர. ஆனா எனக்கு தெரிஞ்சு பிரதமருடைய அடுத்த 10ஆம் தேதி வரை ஸ்கெடியூல் உங்க எல்லாத்துக்கும் தெரியுங்கண்ணா. ஸோ 10th வரைக்கும் ஸ்கெடியூல் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். 10ஆம் தேதி வரை வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதற்கப்புறம் பார்க்கணும்.